நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம ரீசெண்டாக கொடுத்த கவர்மெண்ட் லேப்டாப்போட அன்பாக்ஸ் வீடியோ தான் போட்டிருந்தோம். சரி அதில் வந்து நிறைய பேர் வந்து அந்த லேப்டாப்பில் வால்பேப்பர் சேஞ்ச் பண்ண முடியல ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரி அந்த ப்ராப்ளத்தை இன்றைக்கி சால்வ் பண்ண போகிறோம். அதேமாதிரி பார்த்து நிறைய பேர் வந்து ஆக்டிவேட் ஆகாமல் இருக்குது. அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது ப்ரோன்னு சொல்லுங்க கேட்டிருந்தீங்க. சரி இந்த வீடியோவில் வந்து எப்படி வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணுறது, எப்படி வந்து அந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி ஃபஸ்ட்டு வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்கில் போய்ட்டு சிஸ்டம் கிளிக் பண்ணி இப்போ வந்து நம்ம ரீசெட் தான் பண்ண போகிறோம். இப்போ ரீசெட் பண்ணுறதுனால இதில் இருக்க ப்ராப்ளம்லாம் வந்து சரியாகி அப்புறமா நியூவாக ஆகிடும். அதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைல்ஸ்லாம் இருந்தால் கீப் மை ஃபைல்ஸ் கொடுத்து நீங்கள் ஃபைல்ஸ் ரெக்கவர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். சரி இப்போ வந்து நான் வந்து ஃபைல்ஸ்லாம் எதுவுமே இல்லை, வாங்கின புது லேப்டாப் அப்படியே இருக்குது. இப்போ வந்து ரீசெட் பண்ண போகிறோம். இதுமாரி தான் கொஞ்ச நேரம் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தோடனே இதுமாதிரி லோடிங் ஆகும். கெட் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் இந்தமாதிரி ரீசெட்னு காமிச்சோன்னே ரீசெட் கிளிக் பண்ணுறேங்க, ஆட்டோமேட்டிக்காகவே ரீசெட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராசஸ் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். நீங்கள் கொஞ்சம் நிறைய டைம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக தேவைப்படும். இல்லைனா பார்த்தீங்கன்னா இதுமாரி எரரில் நிற்கிற மாதிரி நின்றோம். இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் தான் உள்ளே போகும் அப்புறமா உங்களுக்கு. அதனால் நெட் கனெக்ஷன் இருக்கும் போது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். நெட் கனெக்ஷன் இல்லாமல் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா லேப்டாப் அப்புறமா ஆன் ஆகி உள்ளே போகாமல் நின்றோம். அதுக்காக எப்போயுமே வந்து நெட் கனெக்ஷனோட கனெக்ட் பண்ணி வச்சுங்க லேப்டாப்பை வந்து. சரி அப்போ தான் வந்து அந்த எரர்லாம் வராமல் இருக்கும். சரி இப்போ வந்து எப்போயுமே வந்து இந்தமாதிரி ரீசெட் பண்ணும்போது வந்து சார்ஜர் கனெக்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா சப்போஸ் வந்து பாதிலே வந்து லேப்டாப் ஆஃப் ஆகிடுச்சுன்னா எதனா ஓஎஸ் எரர் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து சார்ஜர் கனெக்டில் இருந்தீங்கன்னா அதிலே சொல்ல உங்களுக்கு சார்ஜர் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு சரி சார்ஜரை கனெக்டில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்ச அப்புறமா இதுமாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஒன்று ஓப்பன் ஆகும். சரி நம்ம மொபைலில் செட்டப் கொடுப்போம்ல, புதுசாக வாங்கினா எப்படிலாம் செட்டப் பண்ணமோ அதுமாரி செட்டப் கேட்கும். சரி நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இதுக்காக தான் சொன்னேன் நெட்வொர்க் கனெக்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு. சரி இங்கே கேட்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து நம்ம இன்டர்நெட் கனெக்ட் பண்ணால் மட்டும் தான் நெக்ஸ்ட் ஆப்ஷனே வரும். சரி எப்போ கண்டிப்பாக இன்டர்நெட் இல்லைனா கண்டிப்பாக அது பேக்கும் போகாது, எதுவுமே பண்ண முடியாது. அதனால் இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக தேவைப்படும். அப்புறம் கொஞ்சம் நேரம் அதை நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே அதோட அப்டேட்ஸ்லாம் செக் பண்ணிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான், கொஞ்சம் ரொம்ப நேரம் போகும். திருப்பி ரீபூட் ஆகி ஆனாவும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவை ரீபூட் ஆகி ஆனாவும். சரி இந்த அப்டேட் முடியறதுக்கு கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும். இது 100% போகிற வரையும் இதே போல் தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். சரி அதனால் கொஞ்சம் டைம் இருக்கும்போது பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ரொம்ப லேட்டாக தான் ஆகுது. அப்புறமா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் வந்துடும். இதில் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்கள் யூசர் நேமை இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த கவர்மெண்ட்டில் கொடுக்கும்போது வேறு நேம் இருக்கும். இப்போ வந்து உங்கள் ஓன் நேம் எதனா போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த நேமுனா யூசர் நேமாக வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு அங்கே ஷோ ஆரம்பிச்சிடும். இதுமாரி வந்து அந்த பழைய நேம் வராது. சரி இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். நான் ஒரு நேம் வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே அதனால கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகிட்டு இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் நேரம் பெரிய ப்ராசஸ் தான். இதுவும் லோடிங் ஆகிட்டு அப்டேட் செக் பண்ணணும் திருப்பியும். இது கொஞ்சம் நேரம் போகும் இந்த அப்டேட் செக் பண்ணுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டவுன்லோட் ஆகும். இந்த டவுன்லோட், இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்டெப்பாக போகும். இதுக்கு வந்து ரொம்பவே டைம் எடுக்கும். இதுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் குறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இப்போ நல்ல ஒரு ஸ்பீடாக இன்டர்நெட் கிடைக்கிற இடத்துல கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விண்டோ லோட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து இந்த லேப்டாப்பை பற்றி போட போகிறோம். உங்களுக்கு எதனா அந்த லேப்டாப்பில் என்ன டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவை போட ட்ரை பண்ணலாம். சரி இப்போ வந்து இது லோடிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சரி அது லோடிங் ஆகிற வரை வெயிட் பண்ணலாம். திருப்பியும் அது பாதியிலே வந்து ரீசெட் ஆகும். பாதி டவுன்லோட் அதான் இன்ஸ்டால் டவுன்லோடுன்னு சொல்லிட்டு காமிக்கலாம். டவுன்லோட் ஆகி முடிச்ச உடனே ரீசெட் ஆகி அப்புறமா திருப்பி இதுவுமே அப்டேட் செக்னு சொல்லிட்டு வரும். ஸோ எல்லாமே டவுன்லோட் ஆகி முடிஞ்ச உடனே ஃபைனலாக வந்து இதுவுமே ஒரு ஸ்க்ரீன் ஒன்று ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து அந்த எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் அதுக்கெலாம் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணலாம். சரி இப்போ வந்து நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். எப்படி ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அதை நார்மலாக நம்ம எல்லாத்துக்கும் எப்படி லாகின் பண்ணுமோ அதுமாதிரி ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்லாம் போட்டு நீங்கள் டேட் ஆஃப் பர்த்லாம் போட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா அந்த அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் ஸ்கிப் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு கிரியேட் பின்னும் காமிக்கும். உங்கள் லேப்டாப்புக்கு நீங்கள் செக்யூரிட்டி தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இங்கே நீங்கள் பாஸ்வேர்ட் பின் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து பின் ஆட் பண்ண போகிறோம். அப்போ வந்து நீங்கள் வந்து செட்டிங்ஸ்லாம் போய் தேடி போட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் இப்போ லேப்டாப் வந்து பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம். சரி நான் பின்னு செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே இந்த டேப் வரும். ஸோ இதில் நான் நெக்ஸ்ட் அவ்வளோதான். மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே நெக்ஸ்ட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே அப்டேட்லாம் செக் பண்ணிவிட்டு சரி ஃபைனலாக பாஸ்வேர்ட்லாம் போட்டாச்சு இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே விண்டோ ஓப்பன் ஆகிடும். சரி இப்போ வந்து ஒரு அதை வெல்கம் மாதிரி காமிக்கும். அதான் நீங்கள் புதுசாக ஃபோனோ எதை வாங்கினாலும் சரி இதுமாரி தான் நீங்கள் செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே போல் தான் இதுக்கும் செட்டப்பு. இதனால் வந்து என்னடா யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதை பண்ணுறது மூலிமா நீங்கள் வால்பேப்பரில் எந்த எரர் இருந்தாலும்
அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி அதான் வால்பேப்பர் மாற்ற முடியாமல் இருந்ததில்ல, இப்போ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகாமல் இருந்ததுன்னா இதிலேயே வந்து அந்த எரர்லாம் கிளியர் ஆகிடும். உங்களுக்கு அந்த ஆக்டிவேட் சிம்பிள்லாம் போயிட்டு ஆக்டிவேட்னு காட்டுறோம். சில டைம் வந்து நீங்கள் நெட் கனெக்ட் பண்ணாவே உங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் கரெக்ட் ஆகிடும். சரி, அப்படி ஆகாத பட்சத்தில் இதுமாதிரி ரீசெட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். சரி, அப்புறமா வந்து இந்த செட்டப்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா கேட்க உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் வேணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேவையான ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா அப்புறமா நெக்ஸ்ட் ஆப் போயிடும். சரி, அப்புறமா உங்கள் ஃபோனை லேப்டாப்பை கனெக்ட் பண்ணோம்னா கனெக்ட் பண்ணிக்கலாம் சொல்லுது. அதுக்கும் நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அப்சர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ப்ரௌசர் அப்புறமா அதுக்கும் நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் தரமே தான் இருக்கும். சரி, எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் கொடுத்த உடனே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டு அப்டேட்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து விண்டோ ஓப்பன் ஆகிடும். சரி, இப்போ வந்து எல்லாத்தையும் போய் செக் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து செட்டிங்ஸில் போய்ட்டு ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஆக்டிவேட் லோகோ காமிச்சிட்டு இருந்த கீழே நாட் ஆக்டிவேட்னு சொல்லிட்டு. சரி, நான் செட்டிங்கில் போய்ட்டு இப்போ ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு செக் பண்ண போகிறேன். சரி, மோஸ்ட்லி வந்து இது எதுவுமே பண்ணாவே உங்களுக்கு எல்லா யாராலும் பிரச்சனை தீர்ந்துடும். சரி, இப்போ பார்க்கலாம் வாங்க. ஆக்டிவேஷன் சொல்லிட்டு போடுறேன். இங்கே பார்த்தீங்களா ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் வந்துச்சுங்களா. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஆக்டிவேட் ஆகாமல் இருந்தது, இப்போ வந்து ஆக்டிவேட்டட்னு வந்துச்சு. இப்போ வந்து எனக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் அன்லாக் ஆகிட்ருக்கும். அதே போல் வந்து வால்பேப்பர் சேஞ்ச் பண்ண முடியாமல் இருந்ததில்ல, இப்போ ஆக்டிவேட்டுக்காக தான் இது ரீசெட் பண்ண மாதிரி வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் நெட் கனெக்ட் பண்ணாவே சில டைமில் வந்து வால்பேப்பர் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நான் செக் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து பின் கிரியேட் பண்ணோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா லோகோ சேஞ்ச் பண்ணோம், அப்புறம் வந்து இதுமாரி வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரி, இப்போ வந்து நம்ம வால்பேப்பரை சேஞ்ச் பண்ணி காட்டுறவங்களுக்கு பாருங்கள். இப்போ சேஞ்ச் ஆகும் பாருங்கள். ஓகேங்களா. இப்போ வந்து உங்கள் ஃபோட்டோஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதில் வந்து ஈஸி தான். இல்லையுமே வந்து ஈஸியாக நீங்கள் எதை வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே பேக்ரவுண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஃபோட்டோஸ் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் எந்த ஃபோட்டோ வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் போய்ட்டு யூஸ் வால்பேப்பர்னு சொல்லிட்டு டிஸ்டாப்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அது உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும் வால்பேப்பராக. ஓகே, இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் இந்த லேப்டாப் பற்றின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா வந்து நெக்ஸ்ட் வீடியோ இந்த லோகோ எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக GTA 5 எப்படி இதில் இன்ஸ்டால் பண்ணுறது, லோகோ எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.